2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம் 21 வரை. 2 Corinthians chapter 12 verse 1 to 21. Verse 1. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தும் இதழையும் சொல்கிறேன். It is not an expectation for me and double litless. To glory I will and come to the vision and the revelations of the Lord. வசனம் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னமே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானே, சரீரத்திற்கு புறம்பாயிருந்தானே, அதை அறியேன். தேவன் அறிவார். Can now and a man in the Christ above 4 years ago. What are in the body I cannot tell the weather. What are out of the body I cannot tell God. Can now such and one to hover up to the third heaven. வசனம் 3. அந்த மனுஷன் பரிசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிகிறேன். And I can now such a man what are the in the body or out of the body cannot tell God can know. வசனம் 4. அவன் சரீரத்தில் இருந்தானே, சரீரத்திற்கோ புறம்பாயிருந்தானே, அதை அறியேன். தேவன் அறிவார். Can know that he was an hogger up in the precarious and years up speakable words which it is not an lawful for a man to the utter. வசனம் 5. அப்படி பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். After such honor will and glory had, after myself I will glory but in many infirmities. வசனம் 6. சத்தியமானதே நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனம் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்திலே காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்திருப்பேன். For through God I will and desire to the glory I shall not be a fool, for I will and say the truth. But now I forbear, lest any man should think of me above that in which he said me to be, or that he hear of me. வசனம் 7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னையே குட்டும் சத்தனுடைய தூதனாயிருக்கிறது. And less than I shall and be excellent above measure to God this abundance of the revelations. There was and give to me a charm in the flesh, the measuring of the Satan to before me, lest I shall and be excellent above measure. வசனம் 8. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். For these and things I be sure the Lord and treasure that is might and depart from me. வசனம் 9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in the weakness. Most and gladly therefore I will glory in my infirmities, that the power of the Christ might rest upon me. வசனம் 10. அந்தபடியே நான் பலவீனனாக இருக்கும்போதே
பலமுள்ளதாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் இறுக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Therefore I take a pleasure in the infirmities, the reproaches, in the necessities, in the persecutions, in the desires. For the Christ has the cheek, for when I am weak, then I have strong. வசனம் 11. மேன்மை பாராட்டி புத்தினேன். நீங்கள் இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினார்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவு குறைந்தவனாய் இராதபடியால் உங்களிலே மெஞ்சிக்கொள்ளப்பட்ட வேண்டியதாயிருந்தேன். I became a fool in the glorying how the complained me, for shall God ye have been commandment of ye, for in nothing I behind the very chiefest apostle to God I be not nothing. அதனால் 12. அப்போஸ்தலர்களுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பெருமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளேயே நடப்பிக்கப்பட்டதே. Truly the servants of the apostles were God among you all in the pettiness, in the shyness, and the wonderness, and the mighty details. வசனம் 13. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருக்கிறீர்கள், நான் உங்களையே வருத்தப்படுத்தியதாயிருந்ததே. உங்களுக்கு குறைவு எந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். For what is the wherein he were in fresh to other churches, except it be that and myself was not an burdensome to you. Forgive me this unwoven. வசனம் 14. இதோ உங்களிடத்திற்கு நான் தரமும் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றிருக்கும் பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். Behold, the third times I am ready to come to you, and I will not the burdensome to you for the sake not your but he, for the children are not to the lay up for the parent, but the parents for the children. வசனம் 15. ஆதலால் நான் உங்களிலே எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களாலே அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காகவே செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். And I will very gladly spend and be spent for you to God the more and abundantly. I love you the less I be loved. வசனம் 16. அப்படியாக்கப்பட்டும் நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, ஆனாலும் உபயோகம் உள்ளவனாயிருந்தும் தந்திரத்தினாலே உங்களையே பிடித்தேனும். But be it so, I did not and burden you, and nevertheless being corrupted I shall God you and with glory. வசனம் 17. நான் உங்களிடத்திற்கு அனுப்புவர்களில் எவனும் மூலமாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினனுண்டோ? Did I make again of you by any of them whom I sent unto you? வசனம் 18. தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடன் கூட ஒரு சகோதரனையும் அனுப்பினேன். தீத்துவும் உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானோ? நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளை நடத்துவோம் அல்லவா? Desire Titus, and with him and send ye brother. Did Titus make ye again of you? Walked we not in the same spirit? Walked we not in the same steps? வசனம் 19.
நாங்கள் பொக்கியரென்றும் விளங்கும்படி உங்களிடத்திற்கு போகிறோம் என்றும் அனுப்புகிறவர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் போகிற பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். Again think ye that ye excuse yourselves unto you, we speak before God in Christ. But we do all things dearly believed for your edifying. வசனம் 20. ஆகிலும் நான் வந்து உங்களில் என் மனதின்படி ஆகி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்படாமலும் போனவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கெட்டுச் சொல்லுதல், இருமாப்பு, கலங்கங்கள் ஆகியவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும் வென்றும். For I fear lest when I come I shall not find you such as I will, and that I shall be found unto you such as you will not, lest then there be an debateth, envying, wrath, strife, wickedness, with sufferings, willingness, timidity. வசனம் 21. மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்திலே என்னை தாழ்த்தும்படிக்கும் முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர்கள் தங்கள் நடப்பித்த அசுத்தங்களையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்புகிறதையும் குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமே என்று பயந்திருக்கிறேன். And lest when I come again may God will humble me among you, and that I shall bewail me which have the sinned already and have not repent of the uncleanness and fornications and lasciviousness which they have the committed. Friends, bye. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி என்ஓசியை பற்றி கேட்கணும். அதுக்கப்புறம் பியானோ புக்ஸ் பிரிண்ட் எடுக்கணும். அதுவும் தமிழ் லாங்குவேஜில். அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன் பெயிண்ட் வாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 200 லிட்டரில் குழா தண்ணி அதுவே அந்த தொட்டியில் விழுகிற மாதிரி ஒரு காங்கிரீட் தொட்டி செய்யணும். என்னோடய ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.